அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம். மீண்டும் மனவரை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று பகல் வர வேண்டிய வீடியோ தவிர்க்க முடியாத காரணங்களால் வர முடியலை என்று சொன்னால் பதிவேற்றிய வீடியோ ஒன்று காப்பிரைட்ஸ் காரணமாக வெளிவரல, அதனால் அது தடை செய்யப்பட்டு விட்டது. தொடர்ந்து எனக்கு ஆதரவு வந்து கொண்டிருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றி. அது மட்டுமில்ல உங்களுடைய கருத்துக்களை எல்லாமே பதிவிடுறீங்க, உங்களுடைய ஆதரவை தாரீங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் பார்க்குற யாருமே வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி தெரியல. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்தி ஆதரவு தாங்க. சரி, இன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறுபட்ட பிரச்சனைகள், நிறைய விஷயங்கள் இருக்கிறது. டாக்டர் அர்ச்சனாவை பற்றி நாங்கள் பேசுவதற்கு அதுக்கு முன்னதாக இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்கள் இந்தியா விஜயம் செஞ்சிருந்தாங்க. அவருக்கு வந்து அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இராணுவ மரியாதைகள், இராணுவ அணிவகுப்புகள் எல்லாமே வழங்கி அவருக்கு வந்து பயங்கரமான ஒரு வரவேற்பு, அது சொல்ல முடியாத ஒரு வரவேற்பு. அது மட்டுமில்லாமல் எங்களுடைய இலங்கையினுடைய நிறைய பிரச்சனைகள் பேசப்பட்டது. இந்த எங்களுடைய சிறார்களுக்கு வந்து வடக்கு கிழக்கு சிறார்களுக்கு 200 ரூபா மாதாந்த கொடுப்பனவு கொடுப்பதிலிருந்து, அடையாள அட்டைகள் வந்து டிஜிட்டல் முறையில் மாற்றுவதிலிருந்து, இந்த மீன்பிடி பிரச்சனை, அதாவது வந்து மீனவர்களுடைய பிரச்சனை, அதாவது வந்து இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள்ளே வருவது, அது மட்டுமில்லாமல் அந்த ராணா அந்த என்ன ஏதோ வலை பிரச்சனைகள், இதுகள் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. சரி, இதெல்லாமே வந்து பேசுவதற்கு பெரிய பெரிய ஊடகங்கள் இருக்கிறதுனால வந்து நாங்கள் இதில் வந்து பெருசாக பேசுவதற்கு அவசியம் இல்லை. என்ன சொன்ன எல்லா விஷயமுமே மீடியாவில் நிச்சயமாக வரும். அது ஒரு புறம் இருக்கு. எங்களுடைய டாக்டர் அர்ச்சனா அவரை பற்றி பேசுவதற்கு முன்பதாக எங்களுடைய சகோதரி கௌசல்யா இருக்கிறாங்க. சகோதரி கௌசல்யாவுக்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் தமிழர்களாகிய நாங்கள் பெரிய ஒரு நன்றி கடமை பட்டிருக்கிறோம். என்னென்னு சொன்னால், ஒரு பெண்ணாக, சிங்க பெண்ணாக டாக்டர் அர்ச்சனாவினுடைய சாவகச்சேரி பிரச்சனைக்கு முன்னர், மன்னார் பிரச்சனையிலிருந்து சாவகச்சேரி பிரச்சனையிலிருந்து இன்று வரை தோளோடு தோள் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு அன்பு சகோதரி. இன்று அந்த சகோதரி மீதும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது, அந்த அறிவு கூடிய ஒரு மேதாவியினால. இதை எப்படி சொல்வதென்று சொல்ல தெரியவில்லை. ஏன்னு சொன்னால், எங்கே போனாலும் சகோதரி கௌசல்யா, யாராவது டாக்டர் அர்ச்சனாவை பின்தொடர்பவர்களுக்கு தெரியும், சகோதரி கௌசல்யா பெரிதாக பேசுவதில்லை. கேள்வி கேட்டால் கேட்கிற கேள்விகளுக்கு காரசாரமான பதில் சொல்வாரே ஒழிய மற்றபடி எங்கேயுமே அவர் வந்து பேசுவது சரியான குறைவு. சிரிச்சு கொண்டு தன்னுடைய முகத்தில் வந்து சிரிப்பை மட்டுமே, அது சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, கவலையாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, முகத்தில் வந்து சிரிப்பை மட்டுமே காட்டி கொண்டிருக்கின்ற ஒரு சகோதரி வந்து சகோதரி கௌசல்யா. இந்த உலகத்தில் இருக்கின்ற எந்த தமிழினமாவது, தமிழர்களாவது தங்களுடைய ஒரு பெண்ணை, தங்களுடைய வீட்டு மகளை இப்படியாக ஒரு ஆணுக்கு அல்லது வந்து டாக்டர் அர்ச்சனா மாதிரி ஒருவர் வந்து சமூக தொண்டு செய்கின்ற பொழுது, தொடர்ச்சியான பிரச்சனைகள், தொடர்ச்சியான வழக்குகள் இருக்கின்ற பொழுது அவருக்கு உதவி செய்வதற்காக எந்த விதமான கட்டணங்களும் இல்லாமல் இலவச உதவி செய்வதற்கு யாருமே சம்மதிக்க மாட்டார்கள், சம்மதிக்க போவதும் இல்லை. அது நானாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரி எத்தனையோ ஆண் சகோதரர்கள் இருக்கிறார்கள், தன்னுடைய மகளையும் விட மாட்டார்கள், தன்னுடைய மனைவியையும் விட மாட்டார்கள், தன்னுடைய சகோதரியையும் விட மாட்டார்கள், தங்களுடைய குடும்ப உறவினர்கள் உறுப்பினர்கள் யாரையுமே வந்து இலகுல விட மாட்டார்கள். ஆனால் அந்த தங்கை கௌசல்யா, அவர்களுடைய குடும்ப உறவுகள், அவர்களுக்கெல்லாம் காலில் விழுந்து நன்றிகள் சொல்லணும். என்னென்னு சொன்னால், அவ்வளவுக்கு அவ்வளவு பொறுமையாக இவ்வளவு பிரச்சனைகள், சமுதாயத்தில் இவ்வளவு பிரச்சனைகள், இந்த முகநூல்கள், சமூக வலைத்தளங்கள், இதுகளில் வந்து இவ்வளவோ பிரச்சனைகள், வலையொலிகள் எல்லாம் வந்து அவரை வந்து அவதூறு பரப்புகின்ற வகையில் எவ்வளவு பேர் எவ்வளவு விதமான விஷயங்கள் செய்தாலும் அந்த குடும்பத்தினர் எல்லாவற்றையும் எதையுமே கண்டுகொள்ளாமல் சகோதரி கௌசல்யாவுக்கு ஆதரவாக இருந்து டாக்டர் அர்ச்சனாவினுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தோளோடு தோள் கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த சகோதரி கௌசல்யாவுக்கு வந்து உறுதுணையாக இருப்பவர்கள் அவருடைய குடும்பத்தினர், சகோதரி கௌசல்யாவுடைய குடும்பத்தினர். இந்த வேளையில் சகோதரி கௌசல்யா வந்து எந்த விதமான தவறும் செய்யாமல் இன்று வந்து டாக்டர் அர்ச்சனாவுக்கு அருகில் இருந்த ஒரு காரணத்துக்காக அவர் அந்த சகோதரி மீதும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த குறிப்பிட்ட சகோதரி எதுவுமே செய்யவில்லை. அந்த நீங்கள் அந்த டாக்டர் அர்ச்சனாவுடைய வீடியோ நான் ஏற்கனவே பயந்துக்கிறேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், அவர் அங்கே கதைக்கவும் இல்லை, கொல்லவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அவருக்கு பக்கத்தில் போயிட்டு பக்கத்தில் வந்தது, இவ்வளவுதான் செஞ்சவே இல்லை. அவர் எதுக்கு பக்கத்தில் போய் வாரார் அப்படின்னு சொன்னால், டாக்டர் அர்ச்சனா எங்கேயாவது கோவப்பட்டால், ஏதாவது தேவையில்லாமல் கழிச்சால், ஏதாவது பிறண்டினால் அவரை கட்டுப்படுத்தி கொண்டு வரதுக்கு தான் ஒரு செக்ரட்டர், அதாவது வந்து செயலாளராக திரிகிறார். மற்றபடி அவர் வந்து எங்கேயுமே எந்த இடத்துலையுமே வந்து கதைப்பில்லை. கேள்வி கேட்டால் பதில் சொல்வார், அவ்வளவுதான். அப்படிப்பட்ட சகோதரிக்கு இன்று வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
உண்மையில் இது வந்து நாங்கள் இனி வருகின்ற காலங்களில் வந்து என்ன நடக்கும் அப்படின்றத அடுத்தடுத்த வழக்கு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ வந்து அந்த வழக்கு என்ன ஆகும் அப்படின்றத வந்து டாக்டர் அர்ச்சனாவுடைய விஷயத்தை எங்காய்ச்சி கொண்டு தொடர்ச்சியாக பேசலாம். இந்த வேளையில் நன்றி சொல்லுவோம். என்னுடைய மனச்சாட்சிக்கு வந்து என்னுடைய சகோதரிக்கு வந்து சகோதரி கௌசல்யாவுக்கு வந்து நன்றி சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆதங்கம். என்று சொன்னால் அவ்வளவுக்கு அவ்வளவு ஒரு நல்ல சகோதரி. அந்த சகோதரிக்கு இந்த வேளையில் நன்றியை சொல்லிக்கொண்டு அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய டாக்டர் அர்ச்சுனா அவர்களுக்கு வந்து இந்த யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய தொண்டர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிற 170 ஊழியர்கள் இவர்கள் சம்பந்தமாக கடந்த 9ஆம் தேதி யாழ் மாவட்டத்தினுடைய பெரிய ஒரு வைத்திய அதிகாரியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கின்ற அந்த அதிகாரிக்கு கேள்வி கேட்க போனதன் காரணமாக இன்று வந்து வழக்கு வந்திருந்தா. இது சம்பந்தமாக டாக்டர் அர்ச்சுனா கடந்த வெள்ளிக்கிழமை சொல்லியிருந்தா எனக்கு வந்து எதிர்வருகின்ற திங்கட்கிழமை வழக்கு இருக்கிறது, நிச்சயமாக அந்த வழக்குக்கு நான் செல்வேன் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கு முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமாக டாக்டர் அர்ச்சுனா வந்து அது சம்பந்தமாக எந்த விஷயங்களும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்னது போல குறிப்பிட்ட அந்த வைத்திய அதிகாரி டாக்டர் அர்ச்சுனாவை அவமதித்தார் அப்படின்ற காரணத்தின் பேரில் வந்து நான் சொல்லியிருந்தேன் டாக்டர் அர்ச்சுனா அவளை கட்டாயமாக போய் போலீஸில் வந்து கேஸ் போட்டிருக்கலாம், அவளை வழக்கு பதிவு செஞ்சுக்கலாம். நான் டாக்டர் அர்ச்சுனா போலீஸில் போய் கேஸ் போட்டிருக்காரு. ஆனால் அந்த கேஸ் வந்து அது வழக்காகுமா இல்லையா அல்லது போலீஸாரனுடைய எழுத்தடிப்புகள் அப்படியே தள்ளப்படுமா அப்படின்னு தெரியவில்லை. ஆனால் இன்று வந்து பார்த்தீங்க சொன்னால் நிறைய ஊடகங்களில் பகிரப்பட்டிருக்கின்ற விஷயம் வந்து டாக்டர் அர்ச்சுனா கைது செய்யப்பட்டார், தங்கை கௌசல்யா கைது செய்யப்பட்டார், போலீசார் கைது செய்தான் அவரை வந்து நீதிமன்றத்தை கூட்டிக் கொண்டு போனார்கள். இப்படி பல்வேறுபட்ட பொய் பிரச்சாரங்களில் வந்து பல ஊடகங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அதை வந்து டாக்டர் அர்ச்சுனாவும் தன்னுடைய வாயால் அவருடைய நேரலையில் வந்து 2 ஊடகத்தினுடைய பெயரை சொல்லியிருக்கிறார். அந்த 2 ஊடகங்களும் வந்து ஒரு முதலாளி, அதாவது ஒரு நிர்வாகத்தின் கீழே இயங்குகின்ற ஊடகங்கள். அவர்களும் வந்து டாக்டர் அர்ச்சுனா மீது அவதூறு பரப்புவது மட்டுமில்லாமல் பெரிய இணைய ஊடகமாக இருக்கிறார் அல்லது பெரிய நெட்வொர்க், அதாவது பெரிய வலைத்தளத்தை கொண்ட ஊடகங்கள் கூட டாக்டர் அர்ச்சுனா மீது அவதூறு பரப்பு என்ற வகையில் வந்து டாக்டர் அர்ச்சுனா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார், சகோதரி கௌசல்யா சிறையில் அடைக்கப்பட்டார், இப்படி பொய்யான செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா டாக்டர் அர்ச்சுனா சொன்ன விஷயம் வந்து அப்படி எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தான் வந்து நேரடியாகவே நீதிமன்றத்துக்கு சென்று வழக்கு சந்தித்தேன். அவர்கள் வந்து எதிர்வருகின்ற பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறதாக டாக்டர் அர்ச்சுனா சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளவுக்கும் இந்த 170 வைத்திய தொண்டர் ஊழியர்கள் வந்து அவர்களுக்காக குரல் கொடுக்கின்ற பொழுது என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, இந்த வைத்தியசாலையினுடைய இந்த கேஸ், அதாவது இன்று வந்து எங்களுடைய டாக்டர் அர்ச்சுனா வந்து எதிர்கொள்கின்ற இந்த வழக்கு நிச்சயமாக வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு எதிர்கொள்கின்ற வழக்கு வந்து நீதிமன்றத்தில் வருகின்றது அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த 170 ஊழியர்கள்ல ஒரு 5 அல்லது 10 விரல் விட்டு எண்ணக்கூடிய அந்த ஊழியர்களை தவிர வேற யாருமே அந்த இடத்துல வந்து வரவில்லை. அது மட்டுமில்லாமல் இந்த 170 ஊழியர்களும் நீதிமன்றத்துக்கு முன்னால வந்து ஒரு ஆர்ப்பாட்டமோ அல்லது எதிரொலியை கொடுத்திருந்தால் நிச்சயமாக இன்றைக்கே அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்திருக்கும். இதுக்கு சம்பந்தமாக திரு சத்தியமூர்த்தி அவர்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கும். ஆனால் யாருமே அங்கே குரல் கொடுக்கவில்லை. எவருமே வந்து எந்த விதமான பேச்சும் இல்லை, மூச்சும் இல்லை. அவர்கள் தங்க பாடு. டாக்டர் அர்ச்சுனா தன்னுடைய அந்த வழக்கு முடிஞ்சு வெளியில வருகின்ற பொழுது தங்களுக்கு வந்து ஆதரவு தாங்க, தங்களுக்கு வேலை வேண்டி தாங்க, தங்களுக்கு வேலை கிடைக்குமா, இதை நம்பி நாங்களுடைய குடும்பம் இது சம்பந்தமாக கதைக்கிறார்களே ஒழிய அதுக்கப்புறமா நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிரயோசனம் இல்லை. குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட அந்த இடத்துல வந்து நாங்கள் எதிரொலி கொடுத்திருந்தால் நிச்சயமாக திரு சத்தியமூர்த்தி அவர்கள் வந்து அங்கே வந்து அவமானப்பட வேண்டி வந்திருக்கும். இந்த கேஸ், அதாவது வந்து இன்றைய அந்த வழக்கு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கும். இதை வந்து இன்றைய அந்த சகோதரர்கள் 170 சகோதரர்களும் ஒரு விட்ட தவறாகவே என்னுடைய மனசுக்கு நான் பார்க்கிறேன். ஏன்னு சொன்னால் அவர்கள் செய்த பிழை வந்து உடனடியாகவே அதை வந்து அந்த இடத்துல வந்து அவர்களுடைய எதிர்ப்பை காட்டியிருந்தால் நிச்சயமாக இதுக்கு தீர்வு கிடைஞ்சிருக்கும். அப்படி இருந்தும் டாக்டர் அர்ச்சுனா வந்து அந்த வந்திருந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய ஊழியர்கள் கேட்ட கேள்விக்கு நான் வந்து நாளை காலை பாராளுமன்றத்தில் கதைக்கிறேன், நீங்கள் நிச்சயமாக பாருங்கள், உங்களுக்கான குரலாக நான் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சம்பந்தமாக நான் சுகாதார அமைச்சுக்கும் வந்து அறிவிச்சிருக்கிறேன். அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் அறிவிச்சிருக்கிறேன். நிச்சயமாக இது சம்பந்தமாக நான் நாளைக்கு பாராளுமன்றத்தில் உங்களுக்காக நான்
நான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாளை காலை பார்க்கலாம் இது என்ன மாதிரி நடக்கிறது, டாக்டர் அர்ச்சனா எப்படி குரல் கொடுக்கிறார், எவ்வளவு பிரச்சனைகளை நாளை சந்திக்கிறார், அது நாளைக்கு வேறு என்ன புது பிரச்சனைகள் வருகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து இந்த கோல்மி சார் இப்படி என்ற ஒரு இதுக்காக வேண்டி திரு சத்தியமூர்த்தி அவர்கள் வந்து டாக்டர் அர்ச்சுனா மீது ஒரு தரக்குறைவான வழக்கு அப்படித்தான் நான் எங்களுடைய பார்வையில் படுகிறது. என்ன சொன்னால் ஒரு வார்த்தை பிரயோகம், தனக்கு கீழே ஒரு 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 தனக்கு கீழே இருந்தவர் வந்து தன்னை விட மேலே வந்த உடனே இவரை நான் சார் என்ன கூப்பிடுவதா அப்படின்ற ஒரு கௌரவம், அதாவது வந்து தனக்கு வந்து தன்னுடைய ஈகோ அதை வந்து நான் விட்டு கொடுப்பதா, அதன் விளைவாக வந்ததா இந்த வழக்கு. இதில் இருந்து நான் நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சவரை அல்லது என்னுடைய அறிவு கட்டியவரை இந்த வழக்கு வந்து தள்ளுபடி செய்யப்படும். ஆனால் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது அடுத்த முறை 7ஆம் தேதி இந்த வழக்கு எடுப்பதாக இருந்தால் இது சம்பந்தமாக உச்ச நீதிமன்றத்தில் மட்டுமில்லாமல் சுகாதார சேவைகளோட இது சம்பந்தமாக பேசிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த வழக்கு வந்து 7ஆம் தேதி வரும் அப்படின்ற ஒரு விஷயம் பகிரப்பட்டிருக்கிறது சமூக வலைத்தளங்களில். இதனுடைய உண்மைத்தன்மை தெரியவில்லை. ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் இந்த வழக்கு வந்து தள்ளுபடி செய்யப்படும், அதில் வந்து எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் டாக்டர் அர்ச்சனா இன்று வந்து சரீரப்பிணையில் வந்து வெளியில் வந்திருக்கிறார். சரீரப்பிணையில் வெளியில் வருகின்ற பொழுது அவர் வந்து இந்த அதாவது இன்று நடந்த வழக்கு சம்பந்தமாக எதுவும் பேசக்கூடாது அப்படி என்ற அந்த சாட்சிகளிடம் வந்து உத்தரவு வாங்கித்தான் அவரை வந்து வெளியில் விட்டுருக்காங்க. அதனால வந்து அந்த சம்பந்தமாக எந்த விதமான பேச்சுகளும் இடம்பெறவில்லை. ஆனால் நிச்சயமாக அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கான தீர்வை நான் பெற்று தருவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அதே மாதிரி இந்த ஊடகங்கள் தன் மீது மீண்டும் மீண்டும் அவதூறு பரப்புகிறார்கள். தொடர்ச்சியாக இவ்வாறான அவதூறு பரப்புகின்ற பொழுது அந்த ஊடகங்கள் மீது நான் நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து டாக்டர் அர்ச்சுனா இன்று தெரிவித்திருக்கிறார். இவ்வளவுதான் மேலோட்டமாக இன்று நடைபெற்ற விஷயங்கள். இது சம்பந்தமாக வேறு விஷயங்கள் எதுவும் பெரிதாக இடம்பெறவில்லை. அதே மாதிரி தங்கை சகோதரி கௌசல்யா கைதாகவும் இல்லை, அவர் கைது செய்யப்படவும் இல்லை. ஆனால் இந்த போலியாக பரப்புகின்றால் அது வந்து இந்த அரசியல்வாதிகளினுடைய ஆதரவு இருக்கின்ற ஊடகங்கள் டாக்டர் அர்ச்சுனாவை வந்து அவருக்கு எதிராக திசை திருப்புவது மட்டுமல்லாமல் இன்னொரு விஷயம் என்னுடைய மனசில் படுகின்ற விஷயம், அதாவது டாக்டர் அர்ச்சுனாவை வந்து இன்று அவர் மீது இந்த வழக்கை தாக்கல் செய்து அவரை வந்து சிறைக்குள் செய்து தள்ளிவிட்டால் நாளை அந்த 170 எங்களுடைய அந்த பாதிக்கப்பட்ட தொண்டர் ஊழியர்களுக்காக டாக்டர் அர்ச்சுனா எதுவுமே கதைக்க மாட்டார். அதனால வந்து டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்கள் வந்து தான் தப்பி விட்டேன் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட இதை வந்து இப்படியாக கூட இந்த வழக்கை வந்து ஏற்படுத்தியிருக்கிறார். சொன்ன அவசரமாக உடனடியாக வழக்கு நீதிமன்றத்துக்கு வருகின்ற பொழுது இவ்வாறு கூட தண்டிக்கலாம். ஆனால் குறிப்பிட்ட நீதிபதிக்கு கூட இதனுடைய உண்மைத்தன்மை, அதாவது சட்டத்தினுடைய தன்மை கட்டாயம் தெரிந்திருக்கும். ஆனால் அவர் கூட இந்த இடத்துல மௌனம் காத்ததோ அல்லது வந்து இந்த குறிப்பிட்ட 170 ஊழியர்களுக்காக குரல் கொடுக்காமல் எதுக்காக சத்தியமூர்த்தி அவர்களுக்காக குரல் கொடுத்தாரா, இது சம்பந்தமான விஷயங்கள் நிறைய கேள்விக்குறிகளாக இருக்கிறது. பார்க்கலாம் இதனுடைய உண்மைத்தன்மை நாளை மறுதினமோ கட்டாயம் வரும். நிச்சயமாக அதனை வந்து நாங்கள் அப்பொழுது அது சம்பந்தமாகவும் ஆராயலாம். இன்று இந்த விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.